வெல்கம் பேக் டு சாய் ஸ்வூன் ஸ்டிச்சிங். ஓல்டு சாரியில் ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக் தான் இது. இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கும் கன்வெர்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீக்கு என்ன டிசைன் வைக்கலாம், நெக் டிசைன் என்ன வைக்கலாம், ஸ்லீவ் என்ன மாடல் வைக்கலாம் அப்படிங்கிறது சாரியோட கலரை வச்சு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஏன்னா சாரியோட கலர், பார்ட்ரு, டிசைனு, முந்தான இதெல்லாம் என்ன கலரில் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைனை வந்து முடிவு பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கில் மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்ணி கரெக்டான அளவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாரியில் வச்சு கட் பண்ணாதான் எந்தெந்த இடத்துல அந்த மாடல் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லீவுக்கு சின்னதாக பஃப்பும் கீழே ஸ்கேலப்பும் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சாரியை வச்சு நீங்கள் அந்த மாடலெல்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே நீட்டாக உங்களால் அந்த ஃப்ராகை கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த சாரியில் பார்டரும் முந்தானையும் சாண்டல் கலரில் இருந்துச்சு. அது ரொம்ப அடிக்கிற மாதிரி கலராக இருந்ததுனால அந்த கலரை ரொம்ப நான் யூஸ் பண்ணல. என்னோட சேனல் பேஜில் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவையும் பாருங்கள். இன்னும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் நெக்கு ஸ்டார் நெக் மாதிரி வச்சுருக்கேன். பேக் சைட் பீஸில் சென்டரில் ஓப்பன் வச்சு லாங் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணணும். இதுக்கு ரவுண்ட் நெக் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். முந்தானையில் ஸ்ட்ரைட் பீஸாக 2 இன்ச் அகலத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே 2 இன்ச் அகலத்தில் சாரீலையும் கட் பண்ணி எடுத்து அதை ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணி தான் ஃப்ரண்ட் சைடில் நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இதெல்லாம் லைனிங்கை வச்சு சாரியில் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கதை 4ஆக மடித்து எந்த அளவு ஹைட் வேணுமோ அதை மார்க் பண்ணி பேலன்ஸ் இருக்கதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே போல் மார்க் பண்ணி இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சேம் சைஸில் உங்களால் ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும். வீ கட் போட்டிங்கன்னா எல்லா பீஸும் கட் ஆகாது. இது மாதிரி ஸ்ட்ரைட் கட் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு பீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முந்தானை ரொம்ப அடிக்கிற மாதிரி கலராக இருந்ததுனால நான் ரொம்ப அந்த கலர் யூஸ் பண்ணலை. 2 சைட்லேயும் லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த டிசைன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் லாங் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு ஸ்கேலப் வச்சு மேலே சின்னதாக ஒரு பஃப் வச்சு இதை நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இதே போல் ஃப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டா ஃப்ராகை ஈஸியாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி நான் வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.